ஓம் சாந்தி. இன்று அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் வத்தனத்திற்கு சென்றேன். வத்தனத்திற்கு சென்றதுமே நான் ஒரு நல்ல அழகான காட்சியை பார்த்தேன். ஒரு புறம் டிரான்ஸ்பரண்ட் அறை இருந்தது. மேலும் அந்த அறையில் மிகவும் அழகான அற்புதமான லைட் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறைக்கு வெளியே ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த லைட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறம் பார்க்கிறேன், ஒரு டிரான்ஸ்பரண்ட் அறை இருந்தது. அந்த அறையில் லைட் மிகவும் சிறியதாக இருந்தது. ஆனால் லைட்டுடைய பவர் இருந்தது. அதுல வந்த கிரணங்கள் விதவிதமான அனுபவத்தை செய்வித்தது. அந்த அறையின் நாலாபுறத்திலும் ஏஞ்சல்ஸ் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு சில வினாடிக்கு பிறகு நான் பார்க்கிறேன், ரொம்ப நன்றாக தெரிந்தது. பிறகு சிறிது நேரம் பிறகு இன்னொரு காட்சியை பாபா காட்டினார். பாபா கூறினார், வா குழந்தாய், என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். பாபா, 2 அறையிலும் ஒன்றை விட ஒன்று அதிகமாக அற்புதமாக தென்படுகிறது என்றேன். பாபா புன்னகை செய்தார். பாபா முதல் அறையை காட்டினார். பாபா கூறினார், குழந்தாய், நீ இந்த அறையை பார்த்து கொண்டிருக்கிறாய். விஞ்ஞானம் மிகவும் ரிஃபைன்ட நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சயின்ஸினோட ஆதாரத்தில் அநேக விதமான காரியத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள். பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு தெரிந்தது என்றால், அந்த லைட்ல சில விஷயங்கள் மேலும் கீழுமாக போய்கொண்டிருந்தது. நீங்க எவ்வளவு ப்ரோக்ரஸ் செய்தாலும் டிராமா அனுசாரமாக ஏதாவது குறை டெஃபெக்ட் ஆகிவிடுகிறது என்கிறார். அதுல உருவாகி கொண்டிருந்தது. பிறகு இன்னொரு புறம் பாபா அழைத்து சென்றார். பார் குழந்தாய், இது என்ன என்று பார் என்றார். பாபா கூறினார், பாபா குழந்தைகள் சைலன்ஸ் பவரை ரொம்ப நல்லா அபியாசம் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு பாபா ஒரு செகண்ட் சாந்தி ஆகிவிட்டார். குழந்தைகள் அபியாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த சைலன்ஸ் சக்தி பிரயோகத்திற்காக அதனோட ஸ்பீடு சயின்டிஸ்டோட ஸ்பீடை விட குறைவாக இருக்கிறது என்றார். அவங்க சயின்டிஸ்டோடைய வேகம் எவ்வளவு ஸ்பீடா இருக்கோ, ஆனா குழந்தைங்களுடைய ஸ்பீடு குறைவாக இருக்கு. சமயத்தின் அனுசாரமா எவ்வளவு ஸ்பீடா இருக்க வேண்டுமோ அவ்வளவு ஸ்பீடாக செய்யாமல் இருக்கிறார்கள் என்றார். பிறகு பாபா என்ன செய்தார், ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் ஒரு ஜாடை காட்டினார். ஒவ்வொரு ஏஞ்சலும் உள்ளே செல்ல ஆரம்பித்தார்கள். அந்த லைட்டினுடைய நாலாபுறமும் சுற்றி வருகிறார்கள். அந்த ஏஞ்சல்ஸிலிருந்து புதிய புதிய அனுபவங்கள் செய்தார்கள். பிறகு பாபா சயின்டிஸ்ட் அநேக பேரை உள்ள அனுப்பினார். அந்த லைட் அதை சுற்றி வருகிறார்கள். பிறகு அனுபவத்துடன் பயமும் சில நேரம் குறை, சில நேரம் யோசனையில் சென்று விடுகிறார்கள். இப்பொழுது பாபா கூறினார், சமயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. குழந்தைகள் தீவிர நிலையில் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்று பாபா கைடும் செய்கிறார், எச்சரிக்கையும் கொடுக்கின்றார், உதவியும் செய்கின்றார். சயின்டிஸ்ட் என்ன செய்ய விரும்புகின்றார்களோ, சைலன்ஸ் சக்தி காரணத்தினால அவங்க காரியங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றார். இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக சைலன்ஸ் பவரை அதிகரிக்க வேண்டும் என்றார். சைலன்ஸ் பவர் மூலமாக தான்
உலகத்தில் பிரத்யக்ஷம் ஏற்படும் அனுபவம் செய்விக்கும் புதிய உலகத்தையும் நீங்கள் ஸ்தாபனை செய்ய முடியும் என்றார். பிறகு ஒரு செகண்ட் பாபா சைலன்ஸில் போய்விட்டார். பாபா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் அதிகமா விஸ்தாரத்தில் செல்கிறார்கள். சைலன்ஸ்ல கவனம் குறைவாக செலுத்துகிறார்கள். விஸ்தாரத்தில் குழந்தைகள் போகாமல் பிந்து சொரூபத்தில் சென்று விடுங்கள் என்றார். பிறகு பாபா பிந்து காட்டினார். அந்த பிந்துவில் எல்லா ஏஞ்சல்ஸினுடைய கைகள் அலில் அந்த பிந்து போய் சேருகிறது. அந்த பிந்துவில் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஜுவாலா சொரூபம் சீதலா சொரூபம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஜுவாலா சொரூபமும் ஆக வேண்டும், அதே நேரத்தில் சீதலா சொரூபமும் ஆக வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் நம்ம பாபா நமக்கு என்ன காரியம் கொடுத்திருக்கிறாரோ அதில் சம்பன்னமாக முடியும் என்றார். சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன பார்க்கிறேன் என்றால், பாபா இரு கரங்களையும் நீட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் வந்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். அதற்கு பாபா புன்னகை செய்தார். மனம் என்ற சிம்மாசனம், மேலும் பாபா சமீபத்தில் உள்ள குழந்தைகள் தான் இன்னைக்கு பாபா முன்னாடி இருக்கின்றார். அந்த குழந்தைகளை பாபா சுப சங்கல்பம் செய்தார். பிறகு குழந்தைகள் அந்த சங்கல்பத்தை பிராக்டிக்கலாக செய்தார்கள். பாபா எல்லா டீச்சர்ஸ் சகோதரிகளையும் எமர்ஜ் செய்தார். இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். அனைவரும் சேர்ந்து நடனமாடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் நல்ல நல்ல அனுபவங்கள் செய்வித்தார். பிறகு பாபா கூறினார், பாபாவுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, எல்லாரும் பிரத்யக்ஷ ரூபமாக ஒன்றுடன் பாபா முன்னாடி வருகிறீர்கள். அதாவது நாட்டியம் ரகசியம் மேலும் பிரத்யக்ஷதா அடங்கி இருக்கிறது என்றார். பிறகு பாபா முன்னாடி நிறைய காட்சிகள் தெரிந்தது. சில நேரம் மரம் தெரிந்தது, சில நேரம் பழங்கள் தெரிந்தது, சில சாங்ஸ் தெரிந்தது. பிறகு பாபா கூறினார், பாபாவுக்கு நிறைய குஷி இருக்கிறது. இந்த பூமி அப்படிப்பட்டது. எங்க சுப காரியத்திற்காக, சேவைக்கான அநேக காரியத்திற்காக குழந்தைகள் நம்பிக்கை வைத்து முதல் அடி எடுத்து வைக்கிறார்கள். எல்லாருடனும் தாதிகளும் பாபாவுடனும் குழந்தைகளும் சேர்ந்து புதிய புதிய பிளான் செய்கின்றார்கள். அதை பிராக்டிக்கலில் செய்து காட்டுகிறார்கள் என்றார். பாபா அனைவரையும் ரொம்ப நேசிக்கின்றார். பாபா அனைவரையும் நடனமாட வைத்தார். இவங்க முதல்ல இருந்தே நடனமாடக்கூடியவர்கள் தான் என்று பாபா கூறினார். சுமைகளை தூக்கி கொள்கிறார்கள். அப்போ நடனமாட முடியாமல் போய்விடுகிறது. சுமையை சுமக்காமல் நிர்விகனமாகுங்கள், விஸ்தாரத்தில் செல்லாமல் சைலன்ஸ் பவரை பிரயோகம் செய்யுங்கள், அதிகமாக செய்யுங்கள் என்றார். அப்பதான் பாபாவினோட ஆசையை பூர்த்தி செய்ய முடியும் என்றார். பிறகு பாபா கூறினார், இன்று பாபாவிடம் எல்லா குழந்தைகளும் வந்திருக்கிறீர்கள், அதனால பாபா போக் ஸ்வீகாரம் செய்விக்கிறார். அதுக்கு முன்னாடி பாபா என்ன செய்தார்? பாபா சரளா தீதியை இமர்ஜ் செய்தார். இவங்க ஹாஞ்சிகா பார்ட் பக்கா செய்யக்கூடியவர்கள், தியாகி தபஸ்வி, எல்லாரையும் பாருங்க என்று சொன்னார். எல்லாரும் புன்னகை செய்து கொண்டிருந்தார்கள். பாபா என்னுடைய எல்லாரும் சமீப குழந்தைகள் தான். விதை போட வேண்டும், அதற்கு தயார் செய்ய வேண்டும், ரொம்ப அன்பு முயற்சி ரொம்ப செய்திருக்கிறார் என்றார். பாபா போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். எல்லா தாதிகளையும் அழையுங்கள், அட்வான்ஸ் பார்ட்டிகளையும் அழைத்தார். அவர்களை பார்த்தும் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். போக ஸ்வீகாரம் செய்த பிறகு பாபா மிகவும் அற்புதமா ஒரு கிறிஸ்டல்ல ஒரு தாமரை மலரை காட்டினார். தாமரை பூ போல விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆக வேண்டும் என்றார். பாபாவுடைய பிரத்யக்ஷ காரியம் பாபா கொடுத்திருக்கிறார். அதையும் கூட நீங்கள் குணம் சக்திகளால் அதை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்றார்.
தாமரை தாமரை மலரினுடைய இலைகளிலிருந்து ரொம்ப அழகான லைட் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அனைவரையும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தது. நாட்டிலும் அயல் நாட்டிலும் உள்ள குழந்தைகள் தாமரை மலர் போல விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்க வேண்டும். அந்த லைட் கிரணங்கள் வெளிப்பட்டிருந்ததை பார்த்து பாபா கூறினார், இந்த லைட் கிரணங்கள் உலகில் உள்ள ஆத்துமாக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய போகிறது. பாபா முன்னாடி அனைவரையும் சமீபத்தில் கொண்டு வரக்கூடியது. பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய காரியம் செய்ய வேண்டும் என்றார். பிறகு யாருக்கு நிமித்தமானவங்களுக்கெல்லாம் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் கொடுத்தேன். பாபாவும் நல்லா எல்லாருக்கும் அன்பு நினைவுகளை தந்தார். மற்ற அனைவருடைய அன்பு நினைவுகளை வழங்கினேன். பாபா எல்லாருக்கும் பதில் கொடுத்து விட்டார் என்றார். குழந்தைகளும் அறிவார் என்றார். பிறகு பாபா மகிழ்ச்சியாக அன்பு நினைவுகளை வழங்கினார். அதை எடுத்துக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்து விட்டேன். ஓம் சாந்தி.